கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ராசி வந்து புதன் பகவானுடையது. புதன் பகவான் அந்த வீட்டில் உச்சமடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமிக்கு மிக கிட்ட வரார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இவங்க கன்னி ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டடாக இருப்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கோங்க, கீழே கமெண்ட்டே பண்ணுங்களேன், சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்க எப்படின்னா சின்ன வயசில் இருந்தே கராத்தே கிளாஸ் போவாங்க, டைப்ரைட்டிங் கிளாஸ் போவாங்க, அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் ஏதாவது இருக்குன்னா அது போவாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போவாங்க, அப்புறம் டிரைவிங் போவாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, மெஹந்தி போடுவாங்க, ஆரி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 15 விதமானது எல்லாமே கற்றுக்குவாங்க. பட் ஏதாவது உருப்படியாக செஞ்சாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே உருப்படியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. இதுக்கு உருப்படியாக இல்லாமல் இருந்ததுக்கு காரணமும் இதுதான். நீங்கள் உங்கள் கவனத்தை 10ல் சிதறடிச்சிங்கன்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது? அப்போ இங்கே ஃபோக்கஸ்ங்கிறது மிஸ் ஆகும். இவங்களுடைய பலம் தான் பலவீனமும். என்னால் இத்தனைலாம் கற்றுக்க முடியாது, உண்மை தானே? ஒருத்தங்க ஒன்றும் ஆரி போடலாம், இல்லைனா எம்ப்ராய்டரி போடலாம், இல்லைனா மெஹந்தி போடலாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லைனா எடிட்டிங் பண்ணலாம். ஒரே ஆள் இத்தனை வேலையும் செய்ய முடியாது. அப்படி இத்தனை வேலையும் செஞ்சீங்கன்னா நீங்கள் திறம்பட ஒரு துறையில் இருக்கவே முடியாது. நான் எப்படி ஒன்றே ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கவனத்தை கரெக்டாக ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். கன்னி ராசியாக இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய குவிக்கும் திறன் தான். கரெக்டாக உங்கள் கவனத்தை ஒரே இடத்துல குவிங்க, ஃபோக்கஸ் போடுங்க. மீதி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்+delete கொடுத்து அழிச்சு விட்ருங்க. சும்மா கூட டெலீட் பண்ணாதீங்க. அதெல்லாம் மீண்டும் ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கொஞ்ச நாளைக்கு மெஹந்தி போடலாமா அப்படின்னு ஆசை வரும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஒன்று தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு அதில் 7 வருஷம் உழைப்பு போடுங்க. அதிகபட்சம் யாராக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சர்ன்னு மேலே வந்துடலாம். நான் 7 வருஷம் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கேன். 3 வருஷம் பொட்டன்ஷியல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா யூ அச்சீவ் த கோல். இதில் மிஸ்ஸே ஆகாது. குறி வச்சா இடம் விழுகும். அந்த அளவுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த பாச்சா பழிக்காது. 2வது, இயல்பாகவே உங்களுக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கும். நல்லா படிக்கிற பையனாக தான் இருப்பாங்க, நல்லா படிக்கிற பிள்ளையாக தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டெல்லாம் வரவங்கலாம் கன்னி ராசியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டெல்லாம் வருவாங்க, டிகிரி எல்லாம் பக்காவாக இருக்கும், 90% வச்சுருப்பாங்க. ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. ஃபினிஷிங் இருக்காது இவங்கக்கிட்ட. நான் எங்கள் கூடயே படித்த ஒரு பொண்ணு இருக்காங்க. நாங்கள் 3 பேரில் ஃபஸ்ட்டு 2 இடம் வந்து இன்னொருத்தங்களுக்கு தான். அவங்க 2 பேர். அதில் அந்த பொண்ணு வந்து கன்னி ராசி. அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் காம்படிஷன்லேயே போயிட்டுருக்கோம். நான் 3வது பிளேஸில் இருப்பேன். அப்போயே நான் சொல்லியிருக்கிறேன், நீ எப்படியும் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்க போகிற. ஏன்னா இவங்க 2 பேர் வந்து ஒரே காலேஜில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து பாஸ் ஆயிடுச்சு, இவன் ரிஜெக்ட் ஆகிட்டான். நான் அப்போ தான் சொன்னேன், நீ இந்த கலந்துக்காமல் இருந்திருந்தீன்னா இவனுக்காவது சீட்டு கிடச்சிருக்கும். நீ எப்படியும் வீட்டில் தான் இருக்க போகிற. இவன் போனால் ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணுங்கிற நிர்பந்தம். இவனாவது குடும்பத்தை காப்பாற்றிருப்பான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா போய் இவன் வாழ்க்கை நீ கெடுத்து விட்ட அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன். இன்றைக்கும் அந்த பையன் அதை ஞாபகம் வச்சுருக்கான். ஆமாம், அசோக் அன்னைக்கே சொன்னாப்புல. நானும் அதான் சொன்னேன், வேலைக்கு போக மாட்டாங்க. பட் நல்ல அறிவு. எக்ஸாமுக்கெலாம் படிக்கணுங்கிற அவசியமே கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடையாது. அவங்க எழுதுறது தான் கதை. என்ன வேணாலும் அடிச்சுடுவாங்க. ஆனால் பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, மார்க் வாங்கிடுவாங்க. இந்த படிக்கலைன்னு சொல்லிவிட்டு 75% ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கன்னி ராசிக்காரங்க தான். அடிச்சிருவாங்க. எப்படியும் லக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிரும். அதேமாதிரி எது பண்ணியாவது பொழைச்சிக்குவாங்க. ஒரு இடத்துல துருத்துருன்னு இருக்காங்க, அவங்கள நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னாலே அவங்க கன்னி ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க. ஈவன் ஒரு தங்க செயின் போட்டிருந்தா கூட அந்த தங்க செயினை வெளியே எடுத்து போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஒரே கலர்லேயே ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷூ, ஒயிட் வாட்ச்சு, ஒயிட் கேப்பு அப்படின்ட்டு போடுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கன்னி ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பிளாக் போடுவாங்க, யூனிக்காக போடுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை பாருங்கள், வெள்ளை சட்டை, பச்சை இந்த மாதிரி தான் இருக்குது. கலராக நம்ம போட்டுட்டு சுற்றுவோம். பட் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஈவன் தோடு, பொட்டு, இது எல்லாமே கூட மேட்சாக வச்சுருப்பாங்க. அப்படி யூனிக்காக எல்லாமே. கொடை முதற்கொண்டு, கொடையை 5 கொடை வச்சுருப்பாங்க. ஸ்லிப்பர், செருப்பு வந்து ஒரு 5 செருப்பு, 4 செருப்பு கம்பல்சரி மேட்சாக வச்சுருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கலரில் போய் நிற்பாங்க. தீனா படத்தில் லைனாக நிற்பாங்க இல்லையா, எல்லோ கலரில், அந்த மாதிரி நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே அவங்க என்னென்னா கன்னி ராசி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி காதல் வசப்படுறவங்களாவே இருப்பாங்க, எளிதில் வசப்பட்டுருவாங்க. அது
இதே தான் அவங்களுக்கு எதுவாக போய் முடியும் அப்படின்னா ஒரு காதலில் இது முடியாது. அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 காதலாக இருக்கும். அட் அ டைம்லேயே 4 பேருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுவாங்க இல்லையா, இவங்க அனுப்பிச்ச மெசேஜ் இவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய கேரக்டர் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா இது கன்னி ராசி, அது ஒன்றுமே பண்ண அது பேர்லேயே இருக்குது. அது கன்னி ராசி, அது புதன் வந்து இந்த மாதிரியான கிரகம். புதன் வந்து மல்டியாக வச்சுருக்கோம். அது புதன் உச்சம் அடைஞ்சிருச்சு இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா புதன் அறிவுக்கான கிரகம். அது எப்போ உச்சம் அடைஞ்சிருச்சோ இந்த அறிவு வந்து மல்டிபிள் ஆயிரும். அப்படின்னா என்னென்னா ஒரே ஆள் அட் அ டைமில் 4 பேர்கிட்டையுமே பேசுவாங்க. நம்மளால ஒன்றையே மேனேஜ் பண்ண முடியலையா, 2 தாரம் பண்ணுறது, 3 கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே இவங்களுக்கு நடக்கும். இவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியும், நம்மளாலலாம் மேனேஜே பண்ண முடியாது. நம்ம ஒன்றை கட்டிகிட்டே சமாளிக்க முடியல, இதை எப்போ டைவர்ஸ் பண்ணிவிட்டு சாமியாரா போகலான்னு பார்த்துட்ருக்கோம். 3க்கெல்லாம் இங்கே யோசிக்க கூட இடம் இல்லை. இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் லைஃப் எப்போதுமே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்க சூஸிங்கே அப்படி தான் இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பர்சனை தான் இவங்க சூஸே பண்ணுவாங்க. அவங்கள சூஸ் பண்ணி இவங்க அவங்களோடய இருந்துட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு காமெடி சென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹியூமர் சென்ஸ். ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிவிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு பாட்டையவே விசித்திரமாக பாடுவாங்க இல்லையா, வடிவேல் சார் வந்து அப்படி பாடுவார். சிக்கு புக்கு லைல அந்த பாட்டெல்லாம் வடிவேல் வெர்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பாட்டையுமே வடிவேல் தன்னோட ஓன் ஸ்டைலில் பாடுவார். இதெல்லாம் ஹியூமர் சென்ஸ், ஓகேங்களா. அது ஹிட்டும் ஆயிரும். அதேமாதிரி வடிவேல் ஒரு டைலாக் பேசுனான்னா அந்த டைலாக் வந்து ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் இவங்களும் ஸ்கூல் காலேஜ்லாம் ரொம்ப பரபரப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா என்ன ப்ரோக்ராம் நடத்தாலும் சரி எல்லாத்துலேயும் பேர் கொடுத்துருவாங்க. கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, எல்லாத்துலேயுமே பேர் கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயுமே பங்கும் பெறுவாங்க, எல்லாத்துலேயுமே பரிசும் பெறுவாங்க. வீட்டில் மெடலாக அடுக்கி வச்சுருப்பாங்க, சர்டிஃபிகேட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. பட் அந்த ஒன்றில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களா, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்கக்கிட்ட ஃபினிஷிங்கே இருக்காது. உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லைப்பா. ஏன் அப்படின்னா கவனத்தை சிதற விட்டது. அப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் உங்கள் ஃபோக்கஸை ஒரே இடத்துல அடிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி. இவ்வளோ திறமை இருந்து நீங்கள் கண்டிப்பாக வீணாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் ஒன்றை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சித்தர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். நீங்கள் நம்ம கேளைக்கர் சித்தரை வழிபாடு பண்ணலாம், கணக்கன்பட்டி சித்தர் வழிபாடு பண்ணலாம். எந்த சித்தரை வேண்டுனாலும், ஈவன் சாய்பாபாலாம் உங்களுக்கு அதீத சக்தி கொடுப்பாங்க. எல்லாவரையும் விட சாய்பாபா உங்களுக்கு அதீத சக்தி, ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் ஒரு முறை நீங்கள் மகாராஷ்டிரா போயிட்டு வந்துடுங்க, ஷீரடி போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே புரட்டி போடும். நல்ல நிலைமைக்கு வருவீங்க, கனெக்ட் ஆவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். போதும், எனக்காக வாழ்ந்தது போதும், நான் மற்றவங்களுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. அதனால் அந்த லைஃப்பும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கவலைப்படாதீங்க. கேளைக்கர் சித்தர் நமோ நமக.